வணக்கம். வணக்கம். 2026 எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பாக தயாராகிட்டு இருக்கு. 4 முனை போட்டி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் களம் எப்படி இருக்கு, எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதுதான். ஆக்சுவலி கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீங்கள் திமுகவினரை பார்த்தீங்கனாலும் அதிமுகவினரை பார்த்தீங்கனாலும் யாரை பார்த்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களோட கோர் ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் ஒருத்தர் உள்ளே வந்ததுனால இளைஞர்கள், யூத், விமென், அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட், அப்புறம் மீனவர்கள், அண்ட் ஒரு செக்ஷன் கிறிஸ்துவர்கள், இந்த ஓட் எல்லாமே விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ஒரு 2-3 சர்வேஸ் வந்திருக்கு வெளியில். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் 10-15% வரைக்கும் தாவேக்கா ஓட் ஷேர் வாங்குறதா காமிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ஜின். இந்த மார்ஜினில் வந்து வெற்றி தோல்வி ஈஸியாக முடிவு பண்ணக்கூடிய ஒரு மார்ஜின். ஸ்பாய்லராக இருப்பாரா? ஸ்பாய்லர்னு நம்ம சொன்னால் அப்படின்னா அது ஒரு ஐடியாலஜிக்கல் வியூ பாயிண்ட். நான் ஸ்பாய்லர்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இவர் வராரு, பட் இந்த புது என்ட்ரண்ட்டை வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு மாஸ் ஃபீல், ஒரு எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, விஜய்னா ஓ மை காட் தளபதி வராரு அது இதுன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு மாஸ் அப்பீல் எலெக்ஷன் டைமில் போய் ஓட்டாக மாறுமா நம்மளால் சொல்ல முடியல. எதனால் அந்த டவுட் மேம்? பொதுவாக சொல்கிறாங்கல்ல, இந்த கூட்டம் காமிக்கிறவங்கலாம் அதை ஓட்டாக மாற்ற முடியாது, அந்த லைன்லேருந்து நீங்களும் சொல்கிறீங்களா, வேற ஏதாவது காரணம் இருக்கா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் விஜய், தாவேகா அவங்களோட ஐடியாலஜி என்ன, வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார்? அவர் யார்? அவர் எதுக்காக வந்திருக்காரு? அவர் சொல்கிறாரு நான் ஊழலெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நான் அதுக்காக வரல, ஊழல் ஒழிப்பேன் அப்படிங்கிறார். எதுக்காக வரீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஐடியாலஜி என்ன? நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி திமுக அதிமுக பார்த்துட்டோம். நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க? ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் வரேன், நீங்கள் திமுகவுக்கு போடாதீங்க, அதிமுகவுக்கு போடாதீங்க, எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வாட் ஆர் யூ ஆஃபரிங் டிஃப்ரெண்ட்லி? நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க? நீங்கள் இளைஞர்களை சொல்கிறீங்க, நண்பா நண்பின்னு சொல்கிறீங்க, நண்பா நண்பிக்கு என்ன பண்ண போகிறீங்க? இது எதுவுமே அவர் ஒரு தடவை கூட விவரிக்கலை. ஸோ இந்த ஒரு இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கேண்டிடேட்டு முக்கால்வாசி யாருக்கும் தெரியாத ஆட்களாக தான் இருப்பாங்க, நியூ ஃபேஸஸாக தான் இருப்பாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். ஆனால் அவங்க கிட்ட காசு இருக்கா? ஏன்னா பிரச்சாரம் செய்கிறதுக்கு, ஒவ்வொரு வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்கிறதுக்கு, ரோட் ஷோ எல்லாம் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் காசு தேவை. இல்லை, அவங்க விஜயோட பாப்புலாரிட்டியே பெருசு. இது வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் காசு கொடுக்கணும், நாங்கள் காசு கொடுக்காமே கூட்டம் வருது. ஒரு எலெக்ஷன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கும், பல்வேறு ரீசன்ஸ் இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் நான் ஓட்டு போடுறேன்னா நான் எதுக்காக போடுவேன்? நான் என் கேண்டிடேட்டை பார்ப்பேன். நீங்கள் மேபி கேண்டிடேட்டை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வந்து தலைவரை பார்க்கலாம். எனக்கு அது மேபி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் கண்டிப்பாக கேண்டிடேட்டை பார்ப்பேன். என் கேண்டிடேட்டை இப்போது நாளைக்கு என் ஏரியாவில் பிரச்சனைனா, நான் அந்த எம்எல்ஏ கிட்ட போய் நான் நேரடியாக போய் பேசி அவர் அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரா, இந்த விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, மேபி நான் வந்து பழைய ஜென்னு சொல்லலாம், மேபி 2K கிட்ஸுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தெரியலையோ என்னமோ, மேபி. பட் end of the day I think அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்போ தான் ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து விஜயோட ஆக்சுவல் இம்பேக்ட் தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ விஜய் உள்ளே வராரு, அவருக்கு ஒரு க்ரௌட் பெரிய அளவு கேதர் ஆகுதுன்னு சொல்லி இந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க? ப்ளஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்னதான் நிறைய ஆக்ட்ரஸ் அவங்க பார்த்துட்டாங்க, கமலஹாசன், விஜயகாந்த்னு சொல்லி நிறைய பேரை பார்த்துட்டாங்க இந்த 2 பார்ட்டிஸும். எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? விஜய் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருப்பார்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன விஷயம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியும் போய் விஜய் கூட அலையன்ஸ் வைக்கலை. ஏன்? வைகோவாவது வைக்கலாம்,
ஏன்னா வைகோ வந்து விஜயகாந்த் கூட ஒரு 3வது மக்கள் நல கூட்டணி. ஆமாம், மக்கள் நல கூட்டணி வச்சார் ஒரு காலத்தில். வைகோ போயிருக்கலாம் போல, பாமக போயிருக்கலாம் போல, விசிகா போயிருக்கலாம் போல, ஏன் யாருமே போல? அன்டெஸ்டட்னு சொல்கிறாங்க. அன்டெஸ்டட். பட் தேமுதிகவும் மோஸ்ட்லி அன்டெஸ்டட் தான். அப்போது 2 எலெக்ஷன் தான் பார்த்துருந்தாங்க. இல்லை, அட்லீஸ்ட் அவங்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாங்கல்ல முன்னாடி, ஃப்ரெண்ட்லி ஆப்போசிஷனாக இருந்தாங்க. ஆமாம். ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஃப்ரெண்ட்லி ஆப்போசிஷன், அந்த ஃப்ரெண்ட்லி ஆப்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்ததே வந்து அதிமுகவோட வச்ச கூட்டணினால் தான். அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க? தேமுதிக, அவ்வளோதான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம சொல்லலாம், தமிழ்நாட்டில் வந்து சினி ஸ்டார்ஸ் ரொம்ப விரும்புவாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர்னு சொல்லலாம், ஜெயலலிதான்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் வந்து இது மறக்கிறாங்க. இந்த மாதிரி எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அந்த சிஎம் பதவிக்கு வர்றதுக்கு, இல்லை ஒரு கட்சியோட தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவங்க வந்து மக்களை போய் சந்திச்சிருக்காங்க. பேச்சாளராக ஃபுல்லாக டூர் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பார்த்துருக்காங்க. அவங்க வெறும் நான் வந்து ஒரு ஹீரோ, நான் வந்துட்டேன், என் ஃபேன் கிளப்பை கூட்டுங்க, நான் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவேன் அப்படின்னு, அது கிடையாது. நீங்கள் வந்து மக்களை போய் சந்திக்கணும், கையை பிடிச்சிக்கணும், குழந்தைங்களை தூக்கிக்கணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு ஹியூமன் டச் எலெக்ஷனில் இன்னி வரைக்கும் மாறலைன்னு என்னோட கருத்து. இவங்க கல்ட் பிராண்டுன்னு சொல்கிறாங்க விஜய், ஒரு எல்லாருக்கும் விட பெரிய ஒரு பிராண்டு. பார்ப்போம், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பேசலாம். ஓகே. இப்போ ரூலிங் கவர்மெண்ட் சைடில் இருந்து இப்போ அவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது நிறைய மீடியாவோட சர்வேஸாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற சர்வேல கூட டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, மறுபடியும் டிஎம்கே அலைன்ஸே கூட்டணி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த ஒரு தவறான ஒரு ஐடியா மக்களோட மனசில் பதிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா கிரவுண்டில் பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நிறைய கோபம் இருக்குது, நிறைய வெறுப்பு இருக்குது திமுக அரசுக்கு எதிராக. அந்தந்த ஏரியா, ஒரு சில ஏரியாவில் திமுக ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம். பெரியசாமி எடுத்துக்கோங்க, அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாரோ அவர் ஜெயிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீட்டில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த பெரிய புள்ளிகள்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. பட் மற்றவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிரிப்பார், அதனால் திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி தவறு. யாரோட ஓட்டு பிரிக்க போகிறாரு விஜய்? எப்படி பண்ணுறாருன்னா, லெட்டஸ்ட் இப்போ சென்னை நார்த் எடுத்துக்கோங்க, நார்த் மெட்ராஸ், அங்கே வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, திமுக ஒரு கட்சியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா விஜய் அந்த ஓட்டை பிரிப்பார். அதே நீங்கள் கொங்கு பெல்ட்டுக்கு போங்க, கோயம்புத்தூர், மற்ற ஊருக்கு, திருப்பூர் அந்த சைடு போனீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட்டு, அங்கே அதிமுக ஓட்டை பிரிப்பார். ஸோ யார் எந்த கட்சி அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் பிரிக்கிறாரு. இன்னொரு விஷயம், அவர் பிரிக்கிறது நிறைய ஓட்டு வந்து நாம் தமிழர்கிட்டேருந்து பிரிப்பார். நாம் தமிழரோட ஓட் ஷேர் போயிடும். ஏன்னா அவங்க 2 பேரோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று தான், இளைஞர்கள். ஆனால் அவர் ஐடியாலஜிக்கலாக தானே கொண்டு வர, தமிழ் நேஷனலிசம் பேசி தான் இத்தனை வருஷமாக கட்சி நடத்துறாரு சீமான். ஆமாம், கண்டிப்பாக. பட் அதுலேருந்து இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், வயபிள் ஆல்டர்னேட்டிவாக விஜய் இருக்காருன்னா அங்கேருந்து பிரிஞ்சு ஒரு செட்டு விஜய் கிட்ட போயிடுவாங்க. ஓகே. அப்போ யாருக்கு? ஏடிஎம்கேக்கு தான் இந்த முறை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? பாருங்கள், ஏடிஎம்கே ஆர் என்டிஏ அவங்க ஜெயிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் அப்படியே பழமாக இருக்குது, ரைப்பாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க, சரி கிரவுண்டில் வந்து நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மக்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களை சூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பெரிய பெரிய தவறு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிற பெரிய தவறு இதுதான். இன்னும் ஒரு 2 மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. இன்னி வரைக்கும் அதிமுக கிரவுண்டு கேடர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற அந்த கேடர், அவங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. திமுக ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து வீடு வீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக பண்ணுறாங்க, ஆனால் அதிமுக பண்ணல.
இந்த நான் ஒரு சில கொங்கு பெல்ட்லேருந்து கொங்கு பெல்ட் கூட சொல்ல முடியாது, சேலம்னு வச்சுக்கோங்க, சேலம் ஏரியாலேருந்து நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கச்சே என்ன நடந்துட்டு இருக்கு கிரவுண்ட்லன்னு கேட்டப்போ அவங்க ஒரு குரூப், ஒரு பிஸ்னஸ் லீடர்ஸ், அவங்க போய் எடப்பாடி பழனிசாமி சாரை மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சார் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கட்சி ஆளுங்க மட்டும்தான் தெரியல, பரவாயில்லப்பா அது லாஸ்ட் 2 மாதம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி இப்போது சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்காரு, எல்லா ஊர்லேயும் பேசிட்டு இருக்காரு. டிவி சேனல்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ தான் வருதா? பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் பாருங்கள், சோஷியல் மீடியாலலாம் பாருங்கள், எடப்பாடி பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? அதிமுக பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? அதிமுக ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்னு முன்னாடி சொல்லுவோம். ஸோ நம்ம முன்னாடிலாம் கலைஞர் இல்லைன்னா அம்மா இல்லைன்னா கலைஞர் அப்படின்னு தான் ஓட்டு போடுவோம். இந்த முறை அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதிமுக ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ எங்களுக்கு திமுக வேணாம், நாங்கள் யாருக்கு போடணும் அப்படின்னா உடனே எடப்பாடி பழனிசாமி தான் மைண்டுக்கு வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரல. அவர் ஒரு 5 பாயிண்ட் அறிக்கை கொடுத்துருக்காருங்க. ஆமாம், 5 பாயிண்ட் மகளிருக்கு இது அது அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 அதெல்லாம் சொன்னார். அது நீங்கள் யார்கிட்டயாவது போய் கேளுங்க, வெளியில் இது நடந்திருக்குன்னு தெரியுமான்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க அந்த மெசேஜை போய் கொண்டு சேர்க்கலை. அந்த இடத்துல தான் ஃபெயில் ஆயிருக்காங்களா? வெரி வெரி பிக் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். இதில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி மீடியா என்ன எதுவுமே போடுறதில்ல, மீடியா நீங்கள் திமுக தரப்பில் இருக்கீங்கன்னு. அது கிடையாது, அது அவர் நினைக்கிறது தவறு. மீடியா அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் எது உங்களுக்கு மீடியா யூஸ் பண்ண தெரியல, அவ்வளோதான் சொல்லுது. எது நியூஸ் ஆகும், எது கண்டென்ட்டாக. ஆமாம், உங்கள் ஸ்பீச்சஸ், உங்கள் ஆன் கிரவுண்ட் ஒர்க், உங்கள் மீடியா அவுட்ரீச் எதுவுமே ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ ஒரு சுச்சுவேஷனை ரைப்பாக இருக்குது, உங்களுக்கு லட்டு மாதிரி அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பிஜேபியோட என்டிஏ அலையன்ஸ்குள்ளே சமீபத்தில் அன்புமணி, டிடிவி தினகரன்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. என்டிஏ ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மீடியாவா இல்லை ஒரு பர்செப்ஷனாக பார்க்கும்போது அது நல்லா இருக்குது. ஆனால் யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போன வாரம் வரையும் எடப்பாடியை பற்றி அவதூறாக பேசினவர், அவர் கடுமையாக விமர்சனம் பண்ண டிடிவி அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராமதாஸும் நிறைய அந்த மாதிரி கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படியான ஒரு அலையன்ஸ் கிரவுண்டில் ஒர்க் ஆகுமா? தலைவர்கள் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க, சிரிச்ச முகத்தோடு பேசுகிறத பார்க்க முடியுது. பட் கேடர்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் பெரிய கேடர் லெவலில் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அமமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலி எல்லாரும் பங்காளிங்க தான், எல்லாம் அண்ணா தம்பி அந்த மாதிரி. ஸோ அவங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போன தடவை அதிமுக நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் அமமுக பிரித்த ஓட்டுனால தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்கக்குள்ள ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். பிஜேபி கூட ஒற்றுமை இருக்குமா கேடர் லெவலில், அது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போன தடவை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம், ஸோ இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். பட் அகெயின் எண்ட் ஆஃப் த டே இப்போது இத்தனை கட்சிகளை கூட்டணி 2 பேருமே கூட்டணி கூட்டு வந்திருக்காங்க. தேமுதிக தான் பாவம் தனியாக இருக்காங்க. பட் தேமுதிகவும் ஏதாவது ஒரு அணியில் சேர்ந்துருவாங்க, அவங்க தனியாக எலெக்ஷனை சந்திக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு அலையன்ஸ் தான். ஆமாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் ஏன் வந்திருக்குன்னா விஜய்னால. இப்போது எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ், ஒவ்வொரு வாக்கும் மிக மிக அவசியம் இப்போது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷனாக இருக்க போகுது. மார்ஜின்ஸ், வின்னிங் மார்ஜின்ஸ் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் 1000 ஓட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாரா, அவரை பிடிங்க. 10,000 ஓட்டு இங்கே இருக்கா, கூட்டுவாங்க.
எனக்கு வந்து நான் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் போட்டு டான்ஸ் ஆடினேன்னா எனக்கு 10 ஓட்டு வருமா பண்ணு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ரீச், அவரோட என்கேஜ்மெண்ட், ஃபாலோயிங் சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன், வெப்சைட்ஸ்லேயும் எல்லாமே ஆர்கானிக். அவரோட அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து போட்டு காலி பண்ணுறாங்க எல்லாரையும். அந்த பவர் வந்து அதிமுக கிடையாது. அவங்க அதில் இறங்கவே இல்லை. அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸான எலெக்ஷனில் நீங்கள் வந்து கார்பெட் பாம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் தூக்கி போடணும். எங்கே ஒட்டுதுன்னு பார்க்கணும். எங்கேயாவது ஒட்டிச்சா வந்துருச்சா ஓட்டு போதும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு நீங்கள் இப்போதைக்கு பண்ணியிருக்கணும். அது நடக்கலை. பிஜேபியும் பண்ணல இது வரைக்கும். நயினார் நாகேந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் பொறுமையாக தான் இருக்காரு, சைலண்ட்டாக தான் இருக்காரு. பெருசாக போயிட்டு கேம்பெயின் பண்ணுறதோ இல்லை யூனோ மீடியாவில் வந்து ப்ரெசன்ஸ் காமிக்கிறதோ பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே மேம். இப்போ இந்த பிஜேபி சைட்லேயும் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஒரு டபுள் டிஜிட்டை நாங்கள் வாங்கிட்டோம், கூட்டணியாக பார்க்கும்போது 18% தாண்டிட்டோம், எங்களுக்கு அந்த ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, இந்த எலெக்ஷனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்காக ஒரு ஓட்டர் பேஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. இளைஞர்கள் மத்தியிலேயே அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து சைட்லைன் பண்ண மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வெளியிலேருந்து தெரியுது. அண்ணாமலை எங்கே இருக்காருன்னே தெரில. நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு, அவர் சுற்றுப்பயணம் போனார், பட் அது எதுவுமே பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ அந்த பிஜேபியோட இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன புதுசாக வந்துட போகுது, என்ன பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்ற கேள்வியும் வருது. இது நல்ல கேள்வி. ஏன்னா அண்ணாமலை வந்து அவரோட சொந்த பிராண்ட், அவரே ஒரு பிராண்ட் ஆகிட்டாரு. அவர் ஹி கேப்சர்டு த இமேஜினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ சின்ன பசங்களாம் நிறைய பேர் அண்ணாமலையை பார்த்தா அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. அண்ணாமலை இப்போது சைலண்ட்டாக இருக்காரு. அது வேணும்ட்டே தான் சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ இனி எலெக்ஷன் சூடு பிடிக்க அவர் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்போது ஐ திங்க் கண்டிப்பாக அவர் வந்து ஃபுல் ஸ்டேட் டூர் பண்ணுவார். கண்டிப்பாக மீடியா கிட்ட பேசுவார். கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரா இல்லையான்னு இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஐ திங்க் அவர் இப்போதைக்கு அவர் ஒரு பேக் சீட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நயினார் தான் இப்போது ஸ்டேட் பிரசிடெண்ட், தலைவர். அவர் தான் இந்த முடிவுகள் எல்லாமே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ அண்ணாமலை அதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து அது ஒரு பேட் பிளட் கிரியேட் பண்ணிடும் இல்லைங்களா? அதனால தான் அண்ணாமலை இஸ் டேக்கிங் அ பேக் சீட். எப்போ தேவையோ வாங்க பிரச்சாரத்துக்கு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ணி பெரிய இது இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹி இஸ் கோயிங் டு கேம்பெயின் அண்ட் கண்டிப்பாக ஹி இஸ் கோயிங் டு டூர் த ஸ்டேட். ஓகே. இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு செட்பேக்காக இத்தனை வருஷமாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பேசினதே வந்து அதிமுக பிளவுபட்டுருக்கு, ஸ்பிளிட் ஆகிருக்கு. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, கேசி பழனிசாமின்னு பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க. அது கிரவுண்டில் போய் கேட்டால் கூட அது என்னப்பா அந்த கட்சி நாளாக உடஞ்சி போயிருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ டிடிவியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ், சசிகலா என்ன செய்ய போகிறாங்க, அவங்கள உள்ளே கொண்டு வர முடியுமான்ற பல கேள்விகள் இருக்குது. ஓபிஎஸ், சசிகலா ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே, அந்த என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வராமல் அவங்க நினைக்கிற ஒரு வெற்றியை பெற முடியுமா? சசிகலா எனிவே அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது. 2026 முடிகிற வரைக்கும் அவங்களால எந்த எலெக்ஷனும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்த எலெக்ஷன் மேபி 2029 வேணால் மேபி ஷீ கேன் கண்டெஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆனால் டிடிவி உள்ளே வந்ததே வந்து சசிகலா உள்ளே வந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அவங்க வந்து வெளியில் இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக டிடிவி என்டிஏக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சசிகலா அவங்களுக்கும் ஒரு கால் உள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓபிஎஸ் உண்மையிலேயே ஒரு 3 தடவை சிஎம்மாக இருந்த ஒருத்தரை இப்போ இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓபிஎஸ் வந்து இப்போது ஒரு பர்சனல் பகையை தாண்டி ஒருத்தர் வந்து எத்தனை ஓட்டை எடுத்துகிட்டு வருவார், அவர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஓட்டு விழுமா, இல்லை அவர் இல்லைனாலும் அந்த ஓட்டு விழுமா, நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் தான் ஓடும் ஒரு அரசியல்வாதியின் மைண்டில்.
இப்போ ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் இல்லைனாலும் ரெட்டைலைக்கு தான் போடுவாங்க அப்படின்னு மைண்டில் வந்துருச்சுன்னா, இல்லை அவங்க சர்வே எல்லாம் பண்ணுவாங்க கட்சிங்க, அது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ ஓபிஎஸ் தேவையில்லையே. அந்த கால்குலேஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பர்சனல் பகை அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா பர்சனல் பகை டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் இருக்கே, ஆனாலும் ஒன்று செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஒரு நீடு இருக்கு. ஒரு நீடு இருக்கிற இடத்துல ஒன்று சேருவாங்க, நீடு இல்லாத இடத்துல அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு நீடு, ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு நீடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவங்க இனிமே தான் முடிவு செய்யணும். ஓகே மேம். இப்போ டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது அப்படின்றத எல்லா பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டும் பேசுகிறத நம்ம கேட்குறோம். ஆனால் இப்போ சமீபத்தில் காங்கிரஸோட அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க காங்கிரஸ் சைடில் வந்து மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பவர் ஷேரிங் வேணும்னு கேட்குறாங்க. கனிமொழி டெல்லி போகிறாங்க. இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கூட்டணி உறுதியாக இருக்குன்னு தான் அங்கங்கே தலைவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு பக்கம் என்டிஏ வந்து சடனாக எல்லாரையும் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தின இந்த நேரத்தில் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், அது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாடி காங்கிரஸ் இது பண்ணுறாங்க, விசிகா பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து 20 சீட்டு வேணும்னு கேட்பாங்க, எங்களுக்கு வந்து 50-100 சீட்டு வேணும்னு கேட்பாங்க. அந்த பவர் ஷேரிங்ன்றது இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா? அதுவும் உங்கள் வருத்த பொறுத்து இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கூட்டணியில் இல்லாமல் நீங்கள் எத்தனை சீட் ஜெயிப்பீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த எலெக்ஷனில் ஒரு ஓட்டு முக்கியம்னு சொல்லும்போது காங்கிரஸ் எவ்வளோ முக்கியம்? முக்கியம்தான், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் காங்கிரஸ் வந்து அவங்களோட சொந்த அவங்களையே கொஞ்சம் ஒரு எஸ்டிமேஷன் பண்ணிக்கணும், ஒரு செல்ஃப் எஸ்டிமேட். நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் இத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம், ஆனால் இது கூட்டணியிலேருந்து ஜெயிக்கிறோம். நாங்கள் தனியாக நின்னா ஜெயிப்போமா? தனியாக நின்று ஜெயிப்பீங்கன்னா டன், நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக பவர் ஷேரிங் பண்ணியே ஆகணும். இது பிஜேபிக்கும் பொருந்தும், காங்கிரஸ் மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா பிஜேபியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் முக்கியம், ஆனால் அவ்வளோ முக்கியம் இல்லை, அதுதான் மெசேஜ். ஸோ பவர் ஷேரிங் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்ல காங்கிரஸ். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இதே தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும், எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்க, எத்தனை வருஷமாக நாங்கள் இருந்திருக்கோம் உங்கள் கூட, நீங்கள் வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு. இது மெயின்லி கார்த்தி சிதம்பரம்லாம் நிறைய இது தான் சொல்லுவார். ஆனால் பெருசாக யாரும் டிஎம்கேவோட தான் செட்டில் ஆயிடுவாங்கன்னு பார்க்குறேன். வேறு வழி டிவிகேக்கு அவங்க போவாங்கன்னு ஒரு டாக் இருக்கு, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா போனால் இப்போதைக்கு போயிருக்கணும், பட் இது வரைக்கும் அவங்க எந்த சவுண்டும் விடவே இல்லையே. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அது. ஆனால் ஒரு அந்த ரெண்டு அணியாக ஸ்பிளிட் ஆகியிருந்தது காங்கிரஸ். ஒரு அணி வந்து தாவேகா கூட போனோம்னு சொல்லி, இன்னொரு அணி வந்து வேணாம், நம்ம திமுக கூட சேஃபாக இருந்துடலாம், எதுக்கு புது கட்சி கூட போய் நம்ம வந்து அடிபட்டு வருது அப்படின்ற மாதிரி அது இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஐ திங்க் சோனியா காந்தி தான் அல்டிமேட்டாக டெசிஷன் மேக்கர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து திமுக கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக தான் தகவல்கள் வருது. ஓகே, விசிகே அவங்களுடைய ரோலும் டிஎம்கே அலையன்ஸில் ரொம்ப முக்கியமானது இல்லையா? முக்கியம்தான், ஆனால் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கு இல்லைங்களா? அவங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் 6 இடங்கள் கொடுத்துருந்தாங்க, அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கேடஸே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அந்த பார்ட்டியோட க்ரோத்னு ஒன்று இருக்குது. அவங்க அட்லீஸ்ட் பார்லிமெண்ட்டை கம்பேர் பண்ணால் கூட 2 சீட்டு கொடுத்தாங்க, 2யும் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி 6 சீட்டுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க? அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து திருமாவளவன் பண்ண பெரிய தவறு. கட்சியை வளர்க்கலை, அதை வந்து ஒரு திமுகவின் அடிமையாக அந்த கட்சியை ஆக்கிட்டாரு. ஸோ இப்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. விஜய்லாம் ரெடியாக இருக்க மாதிரி தெரியுது. எல்லா கட்சிகளுமே திருமாவளவனோ இல்லை விசிக்கோ வந்து அகாமடேட் பண்ண ரெடியாக இருக்குன்ற மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் அப்பப்போ வெளிப்படுத்திட்டு தானே இருக்காங்க. அது உண்மையிலேயே அது உண்மையா இல்லையான்னு தெரியலங்க எனக்கு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் விசிகா வந்து நீங்கள் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் டிஎம்கே. அவங்க அதிமுக அலையன்ஸோ எதுலேயும் போக விருப்பம் காமிக்கிற மாதிரி இல்லை, சைலண்ட்டாக தான் இருக்காங்க. முதல்வரை புகழ்ந்து தள்ளுறாரு திருமாவளவன். ஸோ அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் அவங்க திமுகவோட சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே மேம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நாம் தமிழர் கட்சி
அவங்க இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறி இருக்காங்க, 8% வாங்கிட்டாங்க, ஒரு நிரந்தர சிம்பிள் கிடைச்சிருச்சு. இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் விஜய் வந்து அவங்களோட ஓட் ஷேரை நிறைய சாப்பிடுவார். அது நடக்காது இருக்காதுன்னு அவங்க ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்களோட மெயின் கோர் ஓட் பேங்க் வந்து இளைஞர்கள். ஸோ இளைஞர்களில் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரும் சரி விஜயும் சரி 2 பேரும் சேம் ஓட் பேங்க் தான். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா சீமான் அண்ணா வந்து 8% ஓட் ஷேர் வாங்குறாருன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு டவுட்டும் இருக்கும் அவங்க மைண்டில். ஸோ ஐ திங்க் அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி நாம் தமிழர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஐடியாலஜியில் தனியாக இருக்காங்க, அவங்க தனியாக போகிறாங்க, யாரு கூடயும் கூட்டணி வைக்கிறதில்ல, அண்ட் மெதுவாக பொறுமையாக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கட்சினா அப்படி தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ மீன் ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். பட் இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க கொஞ்சம் அடி வாங்குவாங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஆன்டி பிஜேபி ஸ்டேட்ன்ற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா? இந்த எலெக்ஷனில் அந்த சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை அது டைல்யூட் ஆகிடுச்சு இந்த எலெக்ஷனில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு பார்க்குறீங்க? போன எலெக்ஷன்லேருந்தே டைல்யூட் ஆகிடுச்சு. போன எலெக்ஷன்லேயும் டிஎம்கே தானே கம்ப்ளீட்டாக வின் பண்ணாங்க. பட் 4 பிஜேபி எம்எல்ஏ வந்துட்டாங்களா அசம்பிளி எலெக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் அதிமுகவுடைய ஓட் ஷேர் தான், பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் அவங்க ஏற்படுத்த முடியாதுன்ற கருத்து இன்றைக்கும் இங்கே இருக்குது. அது ஓகே, அது மேபி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். பட் நான் பார்க்குற வரைக்கும் அந்த ஆன்டி பிஜேபி வந்து ஒரு மதவாத சக்தி அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராப்பகேண்டா நடந்துருச்சு இல்லைங்களா, விச் டிஎம்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க என்னென்ன ஸ்கீம் வருது, சென்டர்லேருந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே பரவாயில்ல போல இருக்கே, நம்ம அவ்வளோ மோசமாக நினச்ச மாதிரி அவ்வளோ மோசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் அகெயின் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் இருக்காங்க, ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்க வந்து மோதியை வெறுக்கணும், மோதியை அடிக்கணும், மோதியை இது பண்ணணும், இவங்க வந்து ரொம்ப தீய சக்தி அது இதுன்னு பேசுவாங்க. அது இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் திமுக வந்து இந்த எலெக்ஷனோட நேரட்டிவை திமுக வந்து ஆன்டி பிஜேபியாக ஆக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் வந்து இட் ஷுட் பி டிஎம்கே வர்சஸ் ஏஐடிஎம்கே. இந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த அரசு, திமுக அதிமுக எந்த அரசு வந்து நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எலெக்ஷன் தான் இது. பட் திமுகவுக்கு தெரியும் அதை திருப்பி அவங்கள பற்றி அந்த நரேட்டிவை ஃப்ளிப் பண்ணி உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் கொலை நடந்துச்சு இது நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்ல ஆரம்பித்தா அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக போயிடும், அவங்க டிஃபெண்டிங் பொசிஷனில் வந்துடுவாங்க. ஸோ அதனால அவங்க பிஜேபியை அட்டாக் பண்ணுறாங்க. சென்டருக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும் என்னங்க சம்மந்தம்? இவர் வந்து மோடி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. மோடிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லையே. இது வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் ஃபைனான்சஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, நீங்கள் கொடுத்த வாக்குகளை வந்து நிறைவேற்றினீங்களா, நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் எல்லாமே கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா இல்லையா, நீங்கள் கொடுக்குற அந்த காலை உணவு திட்டம் அந்த ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா, உங்கள் ஆட்சியில் வந்து கரெக்டாக தண்ணி வந்ததா, இல்லை மழை பெஞ்சப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, வெள்ளம் வந்ததா, வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்களா, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, போலீஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, கொலை ரேப் கேங் ரேப் பாலியல் பலாத்காரம் இதெல்லாமே நடக்குது. இது எல்லாமே இந்த கேள்விகள் தான் வரும் இந்த எலெக்ஷன், இந்த விஷயங்கள் பற்றி தான். இது வந்து மோடிஜி வந்து என்ன சொல்கிறது, மோடிஜி வந்து ஒரு ட்ரம்ப் கூட சரியாக இது பண்ணல, சரியாக ஒரு அக்ரிமெண்ட் போடல, அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஸோ திமுக வந்து வேணும்னே பிஜேபி சென்ட்ரல் பிஜேபியை அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நேரட்டிவ் அது ஈஸி, அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அது பலன் கொடுக்கும் நம்பி தானே பண்ணுறாங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நம்பி. அது ஒரு சின்ன பர்சன்டேஜ். அது வேணா இது திருப்பி சொன்னீங்கன்னா நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பொய் 1000 தடவை சொன்னால் அது உண்மையாயிடும்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான். பட்
இந்த எலெக்ஷன் வந்து அதை பற்றி கிடையாது. மோடி வந்து ட்ரம்ப் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவர் ரஷ்யா கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அதை பற்றி கிடையவே கிடையாது. இந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, இது முன்னாடி அதிமுக என்ன செஞ்சாங்க, இதில் எது பெட்டர், இப்போ ஓட்டு போடுங்க, கம்பேர் பண்ணி ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.